வெல்கம் டு தம்ரு சொப்பு சமையல் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சொப்பு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எல்லாருக்குமே பிடிச்ச பிரெட் ஹல்வா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அதை நம்ம டக்குன்னு செஞ்சு பார்த்துடலாம். நான் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன், ஆனால் நான் அதில் 1 தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நெய் இருக்குது, தேவையான அளவு நிறைய யூஸ் ஆகும், அதனால் நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணி இந்த பானையில் வச்சுருக்கேன். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஸோ நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சின்னதில் செய்கிறேன், நீங்கள் பெருசில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாங்கள் நெய் ஊற்றிக்கிட்டோம். நெய் ஊற்றிட்டு நாங்கள் ப்ரெட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது மாதிரி ப்ரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு மட்டும் போடுங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் ஒன்றே போதுன்னு விட்டோம். பக்கத்தில் பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் இருக்குது. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி பொன்னிறமாக வந்துடுச்சு. அதனால் நாங்கள் எடுத்துட்டோம். அந்த நெய்யை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுட்டு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரையிற அளவு வச்சுக்கோங்க. நல்லா 5 நிமிஷம் சர்க்கரை கரைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்சியில் நான் ஏலக்காவை போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரொம்பலாம் அரைக்கலை, சும்மா லைட்டாக தான். சும்மா இது மாதிரி போட்டுட்டேன். ஏலக்காவை போட்டுட்டு இது பாருங்கள், நொறையாக வருது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை, நெய்யில் வறுத்த ப்ரெட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே அந்த சுகர் சிரப்பில் அப்படியே ஊறி நல்லா அல்வா மாதிரி வந்துடும். பாருங்கள், செம கலராக இருக்குல்ல? கலரே செம்மையாக இருக்குது. நிறைய பேர் வேறு மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுவாங்க, மில்க்கு போட்டு. நான் சிம்பிளாகவே பண்ணுறேன். இப்போ நெய் எடுத்துட்டு நெய்யில் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நான் டக்குன்னு வறுத்து எடுத்துடுறேன். இது மாதிரி கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துடலாம். செம்மையாக எரியுது அடுப்பு இந்த வாட்டி. அதுவும் சீக்கிரமாக எல்லாத்தையும் சமைச்சாச்சு. செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த நெய் எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த அல்வாவை போட்டுட்டு அல்வா மேலே நம்ம இந்த நிறைய நட்ஸ் போட்டுடலாம். நிறைய நட்ஸ் போட்டாச்சு நாங்கள். பாருங்கள், செமையாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக இருந்தது. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கூட அப்படியே வெளியில் வந்துடுது. இது பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய அல்வா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நீங்கள் மறக்காமல் அந்த அல்வா ரெசிபிஸ்லாம் பார்த்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்.